ஸ்டண்ட்டு படம் பிடிக்குமா விடாதான் பாருங்கள் அப்படிங்கிற லெவலில் ஸ்டண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. ஒரு 6 ஃபைட்டு, 1 2 இல்லை 6 ஃபைட்டு கதைக்கு அவ்வளோ மஸ்ட்டாக தேவைப்படக்கூடிய ஃபைட்ஸ். அந்த ஃபைட்டு ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விதமான ஒரு ஃபைட். அது அந்த டிஃப்ரென்ஸ் இன்றைக்கி இந்த ஃபைட்டு கிடச்சிருக்குன்னா, அவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்குன்னா ஸ்டன் சில்வா. உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒர்க் பண்ண நாட்களில் பாதி நாட்கள் எங்கள் கூட இருந்திருக்காரு ஸ்டன் மாஸ்டர். பொதுவாக வந்து ஒரு ஸ்டன் மாஸ்டருடைய தேவை வந்து ஒரு 20 நாள் தேவைப்படுவாங்க, இல்லை 30 நாள் தேவைப்படுவாங்க. இந்த படத்தில் முழுக்க ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் டைம் வந்து இங்கே கூட இருந்திருக்காரு. பர்டிகுலராக அதில் இடம்பெற்ற ட்ரெயின் ஃபைட்டு ரொம்ப ஒரு லைஃப்பை ரிஸ்க் பண்ணி எடுத்த. நான் விஜய் சார்லாம் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட்டு அவர் கேட்கல. அவர் வந்து எவ்வளவு சொல்லியும் வந்து நானே பண்ணுறேன்னு சொல்லி செஞ்ச அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ், 150 அடி பிரிட்ஜு மேலே ஓடுற ட்ரெயின், அந்த ட்ரெயினுக்கு மேலே பிரிட்ஜுக்கு ஒரு டாப் வந்து ஜஸ்ட்டு ட்ரெயினுக்கும் அந்த ஃபென்ஸ் டாப் ஃபென்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஹை டிஸ்டன்ஸ் கேப் வந்து 6 அடி. அந்த 6 அடியில் ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது மேலே அவர் பண்ண ஃபைட்டு மறக்க முடியாத ஒரு ஃபைட் அது. ஸோ இன்றைக்கி இந்தியாவிலே வந்து அந்த ட்ரெயின் ஃபைட்டை வந்து அவ்வளோ நல்லா யாரும் பண்ணதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு வண்டர்ஃபுல் ஒரு ஃபைட் அது. ப்ளஸ் படத்தில் வந்து எமோஷன், நான் என்ன கோவம், இந்த படத்தில் நான் கையாண்ட எமோஷன் கோவம். அந்த கோவம்ங்கிற அந்த எமோஷனுக்கு வந்து கரெக்டான அதில் கோவமாக டச் பண்ணும்போது ஆக்ஷன் இல்லாமல் இருக்காது. ஸோ வண்டர்ஃபுல் ஆக்ஷனை, ஸ்டைலிஷ் ஆக்ஷனை வந்து கொடுத்துருக்கு. அந்த படம் ஃபுல்லாகவே நிறைவேறிருக்கும். நான் சும்மாவே காட்டுன்னு காட்டுவேன். நீ காட்டுன்னு வேற சொல்ற. காட்டாம இருந்தா நல்லா இருக்குமாண்ணா? எல்லாம் இருக்கிறது அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொன்னேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் அழகாக இருக்குது. கண்டிப்பாக அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் சரண்யா மோகனோட கேரக்டர். விஜய் சாரோட தங்கச்சியாக, விஜய் சார் ஒரு தங்கச்சி கதை பண்ணுறதுங்கிறது புதுசு கிடையாது. அதை நம்ம எப்படி வித்தியாசப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பேசிக்காக சரண்யா மோகன் செஞ்ச அந்த பெர்ஃபார்மன்ஸே முதல்ல நான் கதை லெவலில் பார்த்துக்கிட்டேன். இது வந்து எப்படி வித்தியாசப்படணுங்கிறது. சரண்யா மோகன் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் ரொம்ப அழகாக எனக்கு வேறுபடுத்தி காமிச்சாங்க. படத்தில் இருக்கிற ஆக்ஷன், படத்தில் இருக்கிற ஃபைட்ஸ், அதாவது வயலன்ஸ், எமோஷன், இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சா சரண்யாமாவோட ஸ்வீட்னஸ் அது இன்னும் பக்கம் வைக்கலாம். ஸோ ஒரு அழகான பேலன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. சரண்யாமாவோட கேரக்டர் வந்து அவ்வளோ வண்டர்ஃபுல் கேரக்டர் அது. சரண்யா மோகன் நான் வந்து இருந்த ஆர்டிஸ்ட்லேயே அதிகம் கவனம் செலுத்தாத ஆர்டிஸ்ட்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு இருந்தது, அங்கே எல்லா பக்கமும் கவனிக்க வேண்டிய ஒர்க் இருந்தது. ஒரு நாள் பார்த்தேன், நெருப்பு மாதிரி பற்றிக்கிட்டாங்க, நெருப்பு மாதிரி அங்கே வந்து ஒர்க் பண்ணாங்க, பெர்ஃபார்மன்ஸில் வந்து வெரைட்டி காமிச்சாங்க. சரண்யா மோகன் ஒரு நாள் தான் பார்த்தேன். அவங்க வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ண அந்த ஃபைனாலிட்டிஸ், அந்த மெயின் அந்த ஃபைன் டியூனிங் இருக்கு இல்லையா, சூப்பராக இருந்துச்சு. நான் அப்போயே முடிவு பண்ணிட்டேன், நான் வேறு வேலையை பார்ப்பேன்ப்பா, இவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சி பண்ணது தான். நான் வந்து இதில் பெருமைப்படுகிற விஷயமே கிடையாது. அவங்களுடைய அழகான அந்த ரியாக்ஷனும் ஒவ்வொரு அழகான அந்த இதுவும் அவங்களா பண்ண ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரொபோஷனை நான் முதல்ல சொன்ன மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த நிகழ்ச்சி எப்படா நடந்துச்சு? புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம் ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது. நான் உங்க மேல எல்லாம் வச்ச நேசம் மீனதல்ல மைமா. ஹன்சிகா வந்து ஒரு கேரக்டரோட நெசசிட்டி தான் முக்கியம். நெசசிட்டி என்னன்னாக்க பப்ளியான ஒரு விஷயம், ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. எனர்ஜெட்டிக்காக அழகாக எனக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டாங்க. அதுக்கு நான் வந்து அவங்களுடைய ஸ்கின் டோனோ அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனது உண்மை தான். அவங்கள வந்து நாங்கள் கருப்பாக்கணும், அவங்கள வந்து நாங்கள் முயற்சி பண்ண முடியலை. கேமராமேன் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த விஷயத்தில். ஸோ அதெல்லாம் தாண்டி நல்லதான் தரோம், அழகாக தானே இருக்காங்க, ரொம்ப அழகாக தான் தப்பா, அதுக்காக வந்து ரொம்ப வேலையாக தான் தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நல்லது தரத்துக்கு நாங்கள் வந்து தயக்கப்படாமல், அவங்கள கிளாமராக காட்டுறது தயக்கப்படாமல், ஒரு நல்ல விஷயங்களுக்கு அழகான பொண்ணை கூட்டுறது தப்புன்னு இருக்குன்னு சொல்லி
ஒரு வில்லேஜ் கேரக்டருக்கு அவங்க பார்க்குறதுக்கு வந்து இந்தியன் மாதிரி தான் பரவாயில்ல, ஃபாரினர் மாதிரி இருக்காங்க அவங்க. சாரி, நார்த் இந்தியன் மாதிரி தான் பரவாயில்ல, சவுத் இந்தியனாக்க முயற்சி பண்ணலாம். அவங்க ஃபாரினர் மாதிரி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளை வந்து ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அசிங்கப்படுத்தி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அவங்க என்ன அசிங்கப்படுத்தாலும் அசிங்கமாகலைங்கன்னு தான் ஒரு அழகான விஷயம் அதில். ஸோ ஹன்சிகா இந்த படத்தோடைய கிளாமர் போர்ஷன், அழகு, ரொமான்ஸ் அண்ட் குறும்பு, பப்ளி, இது எல்லாத்தையும் அவங்க டேக் ஓவர் பண்ணி ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம் பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்களுடைய காமெடி சென்ஸ். ஒருவேளை சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து வந்ததுனாலே தெரியல, ஒரு நல்ல பர்ஃபெக்ட் டைமிங், ஸ்பான்டேனிட்டி உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நல்ல பெரிய கண், அவங்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க ரியாக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் வந்து இந்த படத்தெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துலாம் நிறுத்த முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய படம் இது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த விதத்தில் ஹன்சிகாவை நோட் பண்ணி பாருங்கள். 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, பின்னாடி நின்றுருப்பாங்க, அவங்க அழகான காமெடி ரியாக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் நோட் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு முறை பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக ரிப்பீட்டட் பார்க்கும்போது தான் எங்களோட வேல்யூ, எங்களோட பட்ட அந்த ஸ்ட்ரெயினோடைய வேல்யூ கண்டிப்பாக தெரியும். அவ்வளோ வந்து உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது. கை படல மாமா. மஞ்சனத்தி மரத்து கட்ட மையர் வச்சு மைக்கு புட்ட நாட்டு கட்ட டவுனு கட்ட ரெண்டும் கலந்து ஜெனிலியா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுங்கிற உரிமையிலே கேட்டாங்க, என்ன திடீர்னு நல்லா கேட்டு தரும் பார்த்தா 2 ஹீரோயின் சொல்கிற, எனக்கு என்ன விளையாடுறியா அந்த மாதிரி கேட்டாங்க. முதல்ல ஒரு உரிமையில் தான் கேட்டாங்க. ஏன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் ரொம்ப அழகான படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அந்த உரிமையில் கேட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நல்லா கேட்டதா ஓடி வரேன் எப்போன்னு சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. அப்படி படும்போது 2 ஹீரோயின் முதல்ல எதிர்பார்க்கல. அந்த மாதிரி நேரத்தில் நான் கொஞ்சம் மௌனமாக இருந்தேன், கொஞ்சம் அப்படியே சோகமாக வருத்தமாக இருக்க மாதிரி நடித்தேன் நான். அப்போ உடனே அவங்களே சொன்னாங்க, கவலைப்படாத, நீ உன் மேலே கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக 2 பேருக்கும் ஜஸ்டிஃபை பண்ண தெரியும், நான் சும்மா தான் சொன்னேன், வண்டர்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லி பயங்கர ஸ்போர்ட்டிவாக எனர்ஜெட்டிக்காக வந்தாங்க. ஜெனிலியாவுக்கு இனி வேறு மாதிரி கேரக்டர்ஸ், வேறு மாதிரி பல டோர்ஸ் ஓப்பன் ஆகும், பல விதமான கேரக்டர்ஸ். அதாவது நான் ஒரு ரேவதி மேடம், சுஹாசினி மேடம் வந்து அவங்க ஸ்டார்டிங் டேஸில் பண்ண அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து வண்டர்ஃபுல்லாக இனிமேல் அமையுங்கிற எனக்கு வந்து தோணுது. பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை அது. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவங்க ஜெனிலியா பண்ணுது. ஒரு ஜேர்னலிஸ்ட் கேரக்டர் பண்ணிருக்காங்க. நம்ம ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், இந்த நாட்டுக்கு என்ன பண்ணோம், இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணோம்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த வண்டர்ஃபுல் கேரக்டரில் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஹீரோவோட ஒரு படி மேலவே வந்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. ஸோ ஜெனிலியா மாதிரி ஒரு ஆள், அந்த இமேஜ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆஸ் அ ஃப்ரெண்டாக ரொம்ப எனக்கு கோஆப்ரேட் பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க அந்த படத்தை. மாயம் செய்தாயோ, நெஞ்சை காயம் செய்தாயோ. இன்னைக்கு தமிழ்நாடே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற வேலை இது. அடுத்து ரொம்ப சேஃபாக தயாராக வந்து ஒரு யங்ஸ்டருக்கான கதையும் ஒரு ஸ்டார் இமேஜ் உள்ள ஒரு கதையும் 2 கதையும் வச்சுருக்கேன். நான் வந்து உண்மையிலேயே வேலாயுதம்ங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளவோ விஷயங்கள் உள்ளடக்கின விஷயம். அதுக்கு வந்து வேறு படத்தை பற்றி, அடுத்த படத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சின்ன சுதந்திரம் கூட எனக்கு அந்த படம் தரலை. முழுக்க நான் என்ஜாய் பண்ணி அதோடைய வேலாயுதத்தினுடைய அதாவது ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு அடிமையாக நான் இருந்தேன். அதாவது அந்த கதைக்கான ஒரு அவ்வளோ உள்ள நான் புதஞ்சிட்டேன்னு சொல்லணும். அந்தளவுக்கு எனக்கு அந்த கதை வந்து என்னுடைய நேரத்தை வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இனி இந்த நொடியில் தான் கல்பாத்தி அகரம் சார் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்காக நான் அடுத்த படம் பண்ண போகிறேன். எந்த ஹீரோ என்ன மாதிரி கதைங்கிறது கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன். நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இல்லை. என்ன காரணம்னா, நம்ம மனசை தோணணும், இது நம்மளால் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஒரு தீவிரம் எதுக்குமே வந்து இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்லாம் சும்மா கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு நடிகர் வந்துட்டுருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு டேலண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ எது நமக்கு வந்து ஒரு தீவிரமான எண்ணம் ஒரு இதில் நமக்கு இருக்கோ அதான் டைரக்ஷன். எனக்கு வந்து ரொம்ப ஆரம்ப படிகள் தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள் இருக்குது. ஸோ மைண்டெல்லாம் டைரக்ஷன் மேலே தான் இருக்க தவிர கண்டிப்பாக நடிப்பு மேலே என்றைக்கும் கவனம் போனது கிடையாது. நான் காமெடியாக சொல்கிறது, என் தம்பிக்கு நான் போட்டியாக வர மாட்டேன்னு சொல்கிறது காமெடியாக சொல்கிறது. பட் உண்மையான விஷயம் என்னென்னாக்கா எனக்கு அவ்வளோ பெரிய ஈடுபாடு வந்தது கிடையாது.
ஈடுபாடு வந்தால் கண்டிப்பாக நான் செய்வேன். அப்பா நீ எங்கடா இங்க? நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இருங்கடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தீபாவளி வந்து அட்டகாசமாக இருந்திருக்கும். வேலாயுதம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக அது மாறும். அதுதான் வந்து இன்றைக்கி நிரூபணம் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் சேஃபான தீபாவளி கொண்டாடுங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. வேலாயுதம் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அந்த என்ஜாய்மெண்ட்டே வேறு. கண்டிப்பாக நான் சும்மா சொல்கிற விஷயந்தான், பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். தேட்டரில் படம் பார்க்குறது, வேலாயுதம் படம் பார்க்குறது ஒரு சந்தோஷம்னா அது தேட்டரில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காரணம் அந்த கொண்டாட்டம். ரொம்ப கிடைக்காத, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்திருக்காங்கிற ஒரு திருப்தி எங்கள் டீமுக்கு ஃபுல்லுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த கொண்டாட்டத்தை நீங்களும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.